நம்மளோட என்கேஜ்மெண்ட் வந்து உனக்கு 2 பவுன் இங்கே தான் வந்து எடுத்தோம். ஆனால் இதே மாதிரி ஒரே ஒரு பவுனே இருக்கு. நம்ம பீரோ நிறைய பேர் கமெண்ட்ஸ் கேட்டுருக்கீங்க பீரோ இல்லையான்னு சொல்லிட்டு. பீரோலாம் அங்கே தூக்கிட்டு போகல ஃப்ரெண்ட்ஸ், அதனால பீரோலாம் இங்கே தான் இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு நகைக்கு தான் வந்து போகிறோம். கோல்டு ஷாப்பிங் பண்ண போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் ஆகுது. நம்ம வந்து மனோக்கு வந்து செயின் எடுக்கும்போது போகலான்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா போகவே இல்லை. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போக போகிறோம். எதுக்காக ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சங்கீதாக்கா வந்து வீடு கொடுத்துட்டு போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம 1 வீக் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இன்விடேஷன் வச்சுட்டாங்க. இன்னும் ஃபங்க்ஷனுக்கு 1 வீக் தான் இருக்குது. நடுவில் வந்து எனக்கு காலேஜ்லாம் இருக்குது, அதனால் என்னால் காலேஜ் லீவ் போட்டு போக முடியாது அப்படின்றதுனால இன்றைக்கி சண்டே, அதாவது ஃப்ரீ டைமே நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து கிளம்பிட்டோம். வந்து ஜாலியாக மனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதாகவும் இருக்கும், ஒரு வேலை முடிஞ்சதாகவும் இருக்கும். ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோமே. நாங்கள்லாம் பார்த்துட்டு எடுத்துக்கிட்டு ஜாலியாக அப்படியே மனோட ஜாலியாக சுற்றி கண்டு வரலாம் தான் போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னும் கொஞ்சம் வேலைலாம் இருக்குது. இந்த கம்பல் வந்து பார்த்துருப்பீங்க, நான் ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பல் தான் போட்டுட்டு இருக்கேன். ஏன் ரீசன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நான் ஒரு சின்ன கம்பல் வந்து போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கம்பல் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க, திருவாணி அந்த பட்டாடையே அதை சொல்லுவாங்களே, அதுக்கிட்ட உடச்சிக்கிச்சு, இந்த இது உடச்சிக்கிச்சு. ஸோ அதனால நான் யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தேன். இந்த மாதிரி நகை எடுக்கிற டைம் தான் கொடுத்தா மாற்றி தருவாங்க. நம்ம இப்போ கொடுத்தோமா அப்படின்னா ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிட்டோமே. சைடில் பற்ற வைக்க முடியுமான்னு தெரியல, கொடுத்து பார்ப்போம். பற்ற வச்சாங்கன்னா பற்ற வச்சு எடுத்துக்கலாம். பற்ற வைக்கிறது இல்லை, அவங்க வந்து நகை செய்கிறாங்கல்ல, நகை கடைக்கார்ட்டே கொடுத்தா அவங்க வந்து பற்ற வைக்க மாட்டேன், நாங்கள் பற்றலாம் வைக்க மாட்டோமா, நான் உங்களுக்கு பண்ணி தரேன். ஏன்னா ரெகுலராக நாங்கள் வந்து ஒரே கடையில் தான் நகை எடுப்போம். ஸோ அதனால் அங்கேயே போயிட்டு கொடுத்து மாற்றிட்டு வரலாம் சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோமே. பார்ப்போம். இப்போ வந்து பார்ப்பீங்க, என்னடா இது உங்கள் மெத்த வீட்டில் இருந்தாங்களே, இப்போ என்னடா இது சுற்றி ஷீட்டாக இருக்கே, எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சண்டே இல்லையா. ஸோ அதனால் நேற்றும் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மாமியார் வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ ஜாலியாக இங்கே இருந்துட்டு போகலாம், தனியாக இருப்பாங்கல்ல, அதனால் இங்கே கூட இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே தான் வந்து தங்கியிருக்கோம். நான் காலேஜ் டைமில் கிளம்பி காலேஜ் போயிடுவேன், திரும்ப வீட்டுக்கு போயிடுவோம். ஸோ சண்டேன்றதுனால இங்கே வந்து தங்கியிருக்கோம். வந்திருக்கோம். ஆமாம், மனோவும் சரி நானும் சரி, அப்புறம் அம்மா வீட்டுக்குலாம் போயிட்டு வந்தோம். ஜாலியாக அப்படியே இப்படியே ரவுண்ட்ஸ் அடிச்சுட்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சண்டே இந்த மாதிரி டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா மாமியாரெல்லாம் பார்க்க முடியும். அதனால தான் ஒரு வேலை முடிவு நானும் காலேஜுக்கு வருவேன். ஸோ அதனால தான் போகலாமா? போகலாம் வாங்க. சரி வாங்க. வேர்க்குது, ஆனால் அடிக்குது, ஏதோ நெருப்புக்கு பின்னாடி நிற்கிற மாதிரி இருக்குது, மேலே ஷீட் இருக்கிறதுனால. ஆமாம், சரி வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். என்ன சார், கடைக்கு வந்தாச்சா? கடைக்கு வந்துட்டோம், ரொம்ப நாள் கழிச்சு இந்த பக்கம் வந்துருக்கோம். போயிட்டு எடுத்துகிட்டு வரலாம், போயிட்டு பார்க்கலாம். என்ன இல்லை கை வீசின்னு வரேன் நான். ஆமாம், போயிட்டு பார்க்கலாம் என்ன நகை எடுக்கிறோம் அப்படின்ட்டு. ஜுவல்லரி பார்க்குறீங்களா? பார்த்துதான் இருக்காங்க பாருங்க, நிறையா இருக்குது. நான் ஒரு நெக்லஸ் வச்சிருந்தேன்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி ஹாரம் எல்லாம் வாங்கி தரணும். டிசைன்லாம் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேன், வாங்கி தரேன். இப்போ இல்லை, பொறுமையாக. தூக்கிட்டு லைட்டாக டிசைன் சேஞ்ச் ஆகுது, பட் எல்லாமே ஒரே மாடல் தான். இது வந்து நம்மளோட என்கேஜ்மெண்ட் வந்து உனக்கு 2 பவுன் இங்கே தான் வந்து எடுத்தோம். ஆனால் இதே மாதிரி ஒரு பவுனே இருக்கு. ஆனால் இது தாங்க அது இந்த இதில் இருக்குல்ல. வாங்கியாச்சா? சரி, நகைலாம் எடுத்தாச்சா? நகைலாம் எடுத்தாச்சு. இந்த நகைலாம் எடுத்துட்டு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மதியத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். நகை கடையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக ஆயிடுச்சு. ஸோ அதனால் முடிச்சுட்டு இங்கே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்துருக்கோம். மதிய சாப்பாடு இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றோம். மணி வந்து பார்த்தீங்கன்னா 4:15 ஆகும். ஆர்டர் பண்ணிவிட்டு உக்காந்துருக்கோம், வரட்டும் பார்க்கலாம். சரியான பசி, கண்ணெல்லாம் கட்டிடுச்சு. சாப்பிட்லாம். என்ன சார், நகை எடுத்துன்னு வந்தாச்சா? எடுத்துகிட்டு வந்தாச்சு. காலண்டர்லாம் கொடுத்துருக்காங்க போல. பரவாயில்லையே, காலண்டர், ஒரு மணி பர்ஸு எல்லாம் கொடுத்துருக்காங்க. மணி பர்ஸில் எப்படி கொடுத்தாம்பா? மணி பர்ஸு காலண்டர்னா ஒரு மஞ்சள் பை கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா புதுசாக, அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் அடுத்த முறை நகை எடுக்க வரும்போது பணத்தை மஞ்சள் பையில வச்சு எடுத்துட்டு வரணுன்றதுக்காக கொடுத்துருக்காங்க போல. ஓஹோ, இப்போ யார் ஃபர்ஸ்ட் மஞ்சள் பையில வச்சு பணத்தை எடுத்துட்டு போறா? அக்கௌண்ட்ல தான் வச்சு எடுத்துட்டு போறாங்க, கையில் எடுத்துட்டு போறதை விட.
சூப்பராக வந்து போயிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மதியம் போனோம், மணி இப்போ வந்து 5 ஆயிடுச்சு. வாங்க அவங்க வந்து பேசலாம். நம்ம பீரோ நிறைய பேர் கமெண்ட்ஸ் கேட்டுங்க பீரோ இல்லையான்னு சொல்லிட்டு, பீரோலாம் அங்கே தூக்கிட்டு போகல ஃப்ரெண்ட்ஸ், அதனால் பீரோலாம் இங்கே தான் இருக்குது. ஆமாம், இதை தூக்கிட்டு போய் வர்றதுக்குள்ள படியார முடியாது சொல்லிட்டு பீரோ இங்கேயே வச்சுட்டோம். ஆமாம், நம்ம ஸ்லாப் இருக்குது அங்கே அரேஞ்ச் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு. சரி சரி. ஆமாம், நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நான் பீரோ இல்லையா எல்லாமே ஸ்லாப்லேயே வச்சுருக்கீங்கன்ட்டு. சரண்யா பீரோ இதான். ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து போயிட்டு வந்துட்டோம். போயிட்டு வந்து சாமி முன்னாடி நகையை வச்சு எடுத்து வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் போகும்போது நிறைய பிளானோடு வந்து போனோம். பார்க்கு போனோம், அங்கே போகணும்னு சொல்லிட்டு நிறைய பிளானோடு போனோம். ஆனால் நாங்கள் கிளம்பி போன நேரத்துக்கு அங்கே கடையிலே லேட் ஆகிடுச்சு சொன்னேன். இந்த மாதிரி கடையிலே லேட் ஆகிடுச்சு. வெளியில் வந்து சரியான பசி சாப்பிட்டுட்டு அப்புறம் எங்கே போகிறதுனே தெரியல. சரி வீட்டுக்கே போயிடலாம் சொல்லிட்டு வந்துட்டோம். ஏன்னா மணி 5 ஆயிடுச்சு இல்லையா, அதனால் வீட்டுக்கே போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ரொம்ப ரொம்ப டயர்டாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வந்து கண்ணை சிமெண்ட்றா அதை பண்ணுறேன் இதை பண்ணேன், என்னால் ஒன்றுமே இல்லை. ஒரு 5 நிமிஷம் உட்காந்து இருந்து தான் வந்து இப்போ வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுக்கு இந்த டே இப்படி தான் போச்சு. இந்த சண்டே மனோட ஜாலியாக சுற்றலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் சொன்னேன். நல்லா சுற்றிட்டேன், அந்த கடவுளே சுற்றி வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எப்படி போச்சு இந்த சண்டே? நல்லா சூப்பராக போச்சு. நகை எடுக்க போய் ரொம்ப நாள் கழிச்சு போனோம். இப்போ நகை எடுக்க போனதுல என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த நகை ரேட்டு தான் இருக்க ஏறிட்டு இருக்குன்னு தெரியுது. நான் கூட நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ், அச்சய திருத்திக்கு நகை எடுத்தா நகை சேருன்னு சொல்லுவாங்க. அடிக்கடி நகை எடுக்கிற வாய்ப்பு ஒரு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இது வரைக்கும் எடுத்தது கிடையாது. ஆனால் போன அச்சய திருத்தி தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நகை எடுத்தேன். நகை எடுத்த உடனே அந்த நகை எடுத்ததுக்கப்புறமா நான் எக்ஸ்ட்ரா எடுத்த நகை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொளை போட்டுக்க செயினும் இந்த 2 கிராம் மோதிரம் தான் வந்து எடுத்தேன். இது சரண்யா பர்த்டேக்கு எடுத்தப்ப அந்த மோதிரம். ஆமாம், அதோட இப்போ வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து நகை எடுத்துருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாப்போம் இந்த அச்சு தேதி வரும். ஸோ வரும்போது பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, நிலமை எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நகை எடுத்த பற்றி பிளான் பண்ணிக்கலாம். ஆமாம், கண்டிப்பாக நகை எடுப்போம். எப்படி இருக்குன்னு தெரியல. அச்சு தீர்த்துக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு குண்டுமணி அளவு எடுக்கணும்னுவாங்கல்ல, அந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியதான் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அச்சு தீர்த்தை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா எங்கள் வில்லேஜில் எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க, நகை சேருன்னு சொல்லுவாங்க. ஆமாம், நகை சேருன்னு சொல்லுவாங்க. பொதுவாக அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து சொல்லுவாங்க நகை சேரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் என்ன நகை எடுத்துருக்கு சொல்லிட்டு அங்கே போனோடனே பார்த்தீங்கன்னா நாங்கள் செயின்லாம் வந்து பார்த்தோம். ஆனால் என்ன நகை எடுத்துருக்கு சொல்லிட்டு ஃபைனலாக உங்ககிட்ட காட்டவே இல்லை. காட்டுறோம் அன்றைக்கி வந்து நம்ம ஃபங்க்ஷன் போகிறதே அன்றைக்கி வந்து காட்டுறேன். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து போயிட்டு வரேன். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ வந்து மீட் பண்ணலாம். டாடா பாய்.